அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் சார். ஓகே, இன்றைய வகுப்புல நாங்க வந்து பார்ட் த்ரீ, அதாவது பாஸ்ட் பேப்பர் தான் செய்ய போறோம். ஆஹ் நீங்க இந்த கேள்வியில் எழுதி கொண்டிருக்க தேவையில்ல, இன்ஷால்லா நாங்க கேள்வி அனுப்பி வைப்போம் உங்களுக்கு. இதுல மத்தவங்க வரும் வரைக்கும் நீங்க இந்த ஒரு 5 கேள்வியுடைய விடைகளை எழுதுங்க. அதுக்கப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா பிள்ளை? ஓகே. ஓகே சார். தெளிவான அதாவது பெரிய விடைகளும் வராது, சின்ன விடைகள் தான் வரும். கவனமா அஹ், விடைகள் எழுதுங்க. அதுக்கப்புறம் நாங்க திருத்தி பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், எழுதி முடிஞ்சா சொல்லுங்க. இப்ப ஜாயின் பண்ணவங்க கேட்டுக்கொள்ளுங்க. இந்த கேள்விகள் நீங்க எழுத தேவையில்ல, இதுக்கான விடைகளை மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆஷிஃப், நீங்க நான் அனுப்பினதுக்கு பிறகு நீங்க கேள்விகளையும் எழுதி கொள்ளணும். சரியா? ஓகேயா? ஆஷிஃப், நான் பேசுறது கேக்குதா?
ரைட். எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 5 கேள்வி மட்டும் செய்யுங்க முதலாவது. மரியம் ரியாஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆமாண்டது. Oh, sir. நீங்க பதியுதீன் இல்லையா? Oh, ரைட். ஆஷிஃப் நீ உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே ஆஷிஃப்? ஆஷிஃப் இன்னொரு 2 மினிட்ஸ் தரேன். இந்த 5 கேள்வியை முடிச்சிருங்க. அதுக்கு பிறகு அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே பிள்ளைகள், இதுக்காக தரப்பட்ட நேரம் போதும்னு நினைக்கிறேன். முதலாவது பாருங்க. விலகு பிள்ளை அது கிடக்க எடுத்து கொண்டு வா தந்தி தப்பாட்கட்டுகளை. இது முதலாவது நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது, இது எந்த யூனிட்ல வந்தது கண்டு சொல்லி அது சொல்லுங்க பிள்ளைகள். எந்த யூனிட்ல வந்தது இது? நாவலர் ஓ, நாவலர். நாவலர் இருந்தார். நாவலர் எழுந்தார். ஓகே. இந்த நாவலர் எழுந்தார் என்ற இந்த யூனிட்ல வந்தது. இதுல இது என்ன சந்தர்ப்பம்னு சொல்லிடலாம். இது என்ன சந்தர்ப்பம்னு சொல்லி. வாதமகா சபைக்கு வந்து நாவலர் அவர்கள் வந்து ஆ. சென்ற நேரம். ஓ, அதாவது இப்ப இன்னும் விரிவாக அந்த விஷயத்தை சொல்றேன்டா. பிரீட்ரோட கட்சியினரை பிரீட்ரோ பிரீட்ரோட கட்சியினர் பிரீட்ரோ வந்து ஆகாசத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அவரை உயரமாக பேசி வைத்து விட்டார்கள். அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோருமே வந்து நாவலர் மேடைக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தாங்க. அப்ப நாவலரும் என்ன செய்யறாரு? அந்த நேரம் அந்த திண்டு தலையணைகளை எல்லாம் எடுத்து எறிந்து விட்டு என்ன செய்யறார்? அந்த மேடைக்கு போறார். அதைத்தான் மாக மடங்களும் மாழ்விடையும் பொன்னாகமும் நாகமும் நான நடந்தார்கள் காட்டியிருந்தாங்க என்ன. அதுக்கு பிறகு என்ன செய்யறார்? அவ்வாறு சென்ற நாவலர் நாவலர் மேடைக்கு போகின்ற பொழுதே அதாவது விலகு பிள்ளை என்று சொல்லும் முன்னமே விஸ்வநாத பிள்ளை என்ன செய்யறார்? விலகி இடம் கொடுக்கிறார். அப்படித்தானே? விலகி இடம் கொடுக்கிறார். அப்ப இடம் கொடுத்த உடனே அவர் பேச தொடங்குறார். ரைட். அப்ப இக்கூற்றை கூறியவர் யார்? என்ன விட? நாவலர். 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 நாவலர் நாவலர் அல்லது ஆறுமுக நாவலர். எழுதாட்டி எழுதி கொள்ளுங்கோ. நாவலர் அல்லது ஆறுமுக நாவலர். சரியா? பிள்ளை என்று இங்கே குறிப்பிடப்படுபவரின் முழு பெயர் என்ன?
வை விஸ்வநாத விஸ்வநாதன் பிள்ளை. விஸ்வநாத பிள்ளை என்று சொல்லலாம் அல்லது வை விஸ்வநாத பிள்ளை என்று சொல்லலாம். சரியா, விஸ்வநாத பிள்ளை அல்லது வை விஸ்வநாத பிள்ளை என்று சொல்லலாம். ரைட், ஓகே. இரண்டாவது பாருங்க, கழல்கால் மைந்தன் இன் துணைவன் இராகவனுக்கு இலக்குவட்கும் இளையாவதற்கும் எனக்கு மூத்தான் குன்று அணைய திருநெடுந்தோள் புகன் என்பான் இந்நிலத்தின் அரசன் என்பான். ரைட். இப்ப இங்க கழல்கால் மைந்தன் என்று சொல்லப்பட்டவர் யார் பிள்ளை? பரதன் கழல்கால் மைந்தன் யாரு? யார கழல்கால் மைந்தன்? பரதன் பரதன் என்ன? வீர கடலை அணிந்தவன். அப்ப இப்ப யார கழல்கால் மைந்தன் யாருக்கு விடை அளிக்கிறாரு சொல்லுங்க. கோசலைக்கு கோசலைக்கு. ரைட். இன் துணைவன் இராகவனுக்கு, இவன் இராவனுக்கு துணைவனாவான். இலக்குவதற்கும் இளையாவதற்கும் எனக்கு மூத்தவன். இலக்குவனனுக்கும் இளையவனாகிய சத்துருக்கனுக்கும் எனக்கும் மூத்தான் என்று சொல்றாரு என்ன. ரைட். இப்பாடலில் மூத்தான் என குறிப்பிடப்படுவது யாரை? ராமன். குகன். 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 ஏன் அந்த ராமன் என்ற டவுட் யாருக்கு வந்துச்சு? ஏன் வந்துச்சு? குகனைத்தான் அங்க மூத்தான் என்று சொன்னது. குகன கோசலையிடம் பரதன் அறிமுகப்படுத்துகின்ற நேரம் தானே இது. ஞாபகமா உங்களுக்கு? யாருக்கும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல, ரைட். அப்ப இங்க மூத்தான் என்று சொல்லப்பட்டவன் குகன். இளையவன் என குறிப்பிடப்படுவன் யார்? சத்துருக்கன் என்று சொல்லலாம் அல்லது சத்துருக்கனன் என்று சொல்லலாம். சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, நற்றேர் பொய்கை ஊரான் கேண்மை செய்த இன்புற்றனம் செறிந்தன வலையே. ரைட். இது எதுல வருது சொல்லுங்க. சங்க பாடல்கள்ல புறநானூறு. புறநானூற்றுலையா? இல்ல சார், குறுந்தொகையில. குறுந்தொகை. குறுந்தொகையில வருகின்ற பாடல். ரைட். அந்த பாடல் எப்படி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தச்சன் செய்த சிறுமாவையம் தச்சன் செய்த சிறுமாவையம் ஈர்ந்து இன்புறார் ஆயினும் கையில் ஈர்த்து இன்புறும் சிறுவர் போல செறிந்தன வளையன்னு முடியுதுன்னு. ரைட். அப்ப பாருங்க, பொய்கை ஊரான் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளையே. கேண்மை என்பதன் பொருள் என்ன? நட்பு. ஓகே, கேண்மை என்றால் நட்பு. பொய்கை ஊரான் என்ற தொடர் என் நிலத்து தலைவனை குறிக்கின்றது. மருத நில தலைவன். மருத நில தலைவன். சரியா, ஓகேயா? ரைட். அடுத்தது பாருங்க, கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோ என்றான் மதி இழந்து தன் வாய் இழந்த அருந்தவன் மறைந்தான். இது எதுல வருது? இலட்சியமும் சமநோக்கும். இது இடம்பெற்ற இலக்கியம் எது? ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திர புராணத்தை பாடியவர் யாரு? வீரகவிராயர். வீரகவிராயர். அந்த ஹரிச்சந்திர புராணத்துல நீங்க காண்கின்ற பாத்திரங்கள் எவை? ஹரிச்சந்திரன், சந்திரமதி. ஹரிச்சந்திரன், சந்திரமதி. மகன் யாரு? லோகிதாசன். லோகிதாசன். அதுல வர முனிவர் யாரு? முனிவர் அருந்தவன் மறைந்தான். அந்த அருந்தவன் யார்? விஸ்வாமித்திர முனிவர். ரைட், ஓகே. இப்ப நாங்க பாப்போமா, கதி இலக்கினம் கட்டுரை இலக்கிலோ என்றார். கட்டுரை என்ற சொல் இங்கு எதனை குறிக்கிறது? வாய்மை. வாய்மை. வாய்மை, ஓகே. அல்லது சத்தியம் அல்லது உண்மை. ரைட். அடுத்த இரண்டாவது வினா பாருங்க, பொய்கை ஊரான். சரி, இதனை பாடிய புலவரின் பெயர் என்ன? வீரகவிராயன். ஓகே. அடுத்தது பாருங்க, ஐந்தாவது, சீனத்து செப்பே என்ற சிங்கார பூநிலவே வானத்தை பார்த்து மச்சி வாடுவது என்னதுக்கோ. இது எதுல வார பாடல் பிள்ளைகள்?
நாட்டார் பாடல காதல் பாடல். நாட்டார் பாடல்ல காதல் பாடல்ல வருகிறது என்ன? Right. இங்கு பயின்றுள்ள அணியை இனங்காண் சீனத்து செப்பே என்ற சிங்கார பூநிலவே என்ன அணி இருக்கு? உவமையணி. பூமி அணி, உருவக அணி. உருவக உருவக அணியா? ஓகே, சரியா. அப்ப அடுத்தது பாருங்க, மச்சி என்ற உறவுமுறை பெயரின் திருத்தமான வடிவம் என்ன? மச்சான் மதின். மைதிலி மச்சாள். மச்சாள் அல்லது மைத்துனி அல்லது மதினி. சரியா? ஓகேயா? ரைட். அப்ப 5 கேள்வி பார்த்துட்டோமா நாங்க? சார். ரைட். இந்த மிச்ச 4 செய்யுங்க பிள்ளைகள். சரி. 5 கேள்வி பார்த்துருக்கோம். ரைட். மிச்ச 4 செய்யுங்க, மற்றதையும் நான் காட்டுறேன். ஓகே, அந்த 4 செஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
காவல் முதல்ல செஞ்சது நான் தான். பத்தாவது செஞ்சிருங்க பிள்ளைகள்.
ஓகே பிள்ளைகள், நாங்க பார்ப்போமா 6வது கேள்வியில இருந்து. சீனத்து செப்பே என்ற சிங்கார பூநிலவே வானத்தை பார்த்து மச்சி வாடுவது என்னது கோபம். அது பார்த்துட்டோமா நாங்க 5வது. அடுத்தது பாருங்க. மஞ்சோன மரத்திலிருந்து இப்போதுதான் பக்குள் பறந்து போனது. மஞ்சோன மரம் என்பதன் திருத்தமான வடிவம் யாது? மஞ்சள் ஓ, மஞ்சள் வண்ண மரம். ஓகே, இது எந்த கதையில வருது பிள்ளை? மூத்தம்மா மூத்தம்மா என்ற சிறுகதையில வருது தானே? Right. மஞ்சள் வண்ண மரம். ஓகே, குட். அடுத்து பாருங்க, பக்குள் என்று எனும் பறவையை குறிக்கும் வேறு பெயர் ஒன்று தரட்டா. ஆந்தை பக்குள் என்றா என்ன? ஆந்தை. எழுதி கொள்ளுங்க. ஆந்தை அல்லது கோட்டான். கோட்டான் என்று சொல்லலாம், அல்லது நத்து என்று சொல்லலாம். நத்து, கூகை. சரியா? கூகை என்று பேய்க்குன்னு சொல்றது. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, நண்பா நண்பா கம்ப்யூட்டருக்கு தலபுராணம் எழுதியவர் விடுவாரா? இப்போது வட்டியும் முதலுமாக அவரை போட்டு குட்டி குட்டி என்று குட்டிந்தார். இது எதுல வருது பிள்ளையர்? கம்ப்யூட்டர். என்ன தலபுராணம் என்றால் என்ன? ஒரு வரலாறு கூறும் நூல். எழுதி கொள்ளுங்க. சரியான விடைய சொல்றேன். உங்களோட விட கிட்ட வந்திருக்கும் நினைக்கிறேன். தலமொன்றின் வரலாற்றையும் தலம் ஒன்றின் இப்ப கோவில்ல தான் தலம்னு சொன்ன இடம் தானே, கோவில மட்டும் கூற இல்லை தலபுராணம். சரியா? ரைட். தலம் ஒன்றின் வரலாற்றையும் தலமொன்றின் வரலாற்றையும் சிறப்புகளையும் எடுத்து கூறுவதாக புராண வடிவில் அமைந்த நூல். புராண வடிவில் அமைந்த நூல். மஞ்சோனா மரத்துக்கு மஞ்சள் ஊனா மரம் வருமா? மஞ்சள் வண்ண மரம். வண்ணமண்டா நிறம் அல்லது மஞ்சள் நிற மரம் வரும். சரியா? சரி சார். ரைட். அடுத்த 2வது கேள்வி பாருங்க. தலபுராணம் என்ற தொடர் இங்கே என்ன பொருளில் கையாளப்பட்டுள்ளது? கம்ப்யூட்டர் பற்றிய முழு விவரத்தையும் அறிந்தவர். கம்ப்யூட்டர் பற்றிய முழு விவரத்தையும் அறிந்தவர் என்றதுதான் அது சொல்லுது. ஓகேயா? சரியா பிள்ளை? அடுத்தது பாருங்க. பூண்டி பசுங்கிளி போல் கோதையரை எப்பொழுதும் வீட்டில் அடைத்து வைக்கும் விறகிலருக்கு யாது உரைப்போம்? அது செஞ்சிட்டீங்க தானே பிள்ளைகள்? கூட்டில் பசுங்கிளி போல் கோதையரை எப்பொழுதும் வீட்டில் அடைத்து வைக்கும் விறகிலருக்கு யாது உரைப்போம். இங்கு விறகிலர் இது எதுல வருது பிள்ளைகள்? நம் படிக்கையில் நினைக்கிறேன் நீங்க. தத்தை விடு தூது. ஓகே. விறகிலர் என்போர் யாவர்? சொல்லுங்க. பெண்களை வீட்டில் அடைத்து வைப்பவர்கள். பெண்களை வீட்டில் அடைத்து வைப்பவர்கள். மேற்படி அடிகள் மூலம் கவிஞர் உணர்த்த விரும்புவது யாது? பெண்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். பெண் விடுதலை என்று சொல்லலாம், அல்லது பெண்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லலாம், அல்லது பெண்களை வீட்டிலே அடைத்து வைக்க கூடாது என்று சொல்லலாம். சரியா? அடுத்த பாருங்க. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்காருக்கு மூத்தோரை இல்லாத அவைக்கலனும் பார்த்துண்ணும் தன்மையில அயலவர் குடியிருப்பும் இம்மூன்றும்
நன்மை பயத்தல் இல். இங்க கணக்காயர் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஆசிரியர். ஆசிரியர். ஓகே, ரைட், ஆசிரியர். பிணக்கு அறுத்தல் என்பதால் விளங்கிக் கொள்வது யார்? பிர- ரைட், ஓகே பிள்ளைகள், பாருங்க. கூட்டிற் பசுங்கிளி போல் கோதையரை எப்பொழுதும் அதை பார்த்துட்டோம் இல்லையா? ரைட். இங்க கணக்காயர் என்று குறிப்பிடப்படுபவர் யார் சொன்னீங்க? ஆசிரியர். 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 ஓகே. பிணக்கறுத்தல் என்பதனால் விளங்கிக் கொள்வது யாது? பிரச்சனைகளை பிரச்சனைகளை தீர்த்தல். ஓகே, பிரச்சனைகளை தீர்த்தல். ரைட். அடுத்தது 10வது பாருங்க. தொல்காப்பியர் கருப்பொருள்களில் பண்பாட்டு துறைகள் சிலவற்றை கூறுகிறார். அவற்றுள் வழிபாடும் இசையும் இசை கருவிகளும் சில. இது நீங்க படிக்க இல்ல பிள்ளைகள், பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்க. இதுல கருப்பொருள் என்றால் என்ன? முக்கிய கருத்து குறித்த நில பண்பாட்டை கூறுவது. குறித்த நிலத்தின் பண்பாட்டை கூறுதல். யார் சொல்றது அது விட? மிகச் சரியான விட. பாஸ் பேப்பரோட இருக்கிறீங்கன்னு விளங்குது. ரீமாவா? ஓ ஓகே, சார். குட் குட், வெரி குட். கருப்பொருள் பற்றி கூறும் இலக்கண நூல் யாது? தொல்காப்பியம். தொல்காப்பியம். ஓகே, தொல்காப்பியம். குட். அப்ப நாங்க இந்த 2 கேள்வியும் செய்யலாமா பிள்ளைகள்? இல்ல, கேள்வி 3 கேள்வி காட்டியிருக்கிறேன். நீங்க கேள்வி ஒன்றும் எழுத தேவையில்லை. ஆஹ் 2வது கேள்வியில 1வதுல ஆண்டாண்டு போட்டு எழுதி கொடுங்க. சரியா? ஓகேயா? சரி சார்.
எழுதி முடிச்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளைகள். நுஹா, ஹப்சா, இன்னும் முடியலையா? ரயான், ஜிமாம். ரைட், கவனிங்க. குளங்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் மானிடன் நலங்கள் ஏது விரும்புவன் அங்கு அவை நன்னுற பெறல் திண்ணம் தாமென இலங்கு நூலுணர் ஞானியர் கூறுவர். ஞானமற்று அது மெய்யென தேர்ந்துள்ளேன் விலங்கு இயற்கை இல்லையெனில் யாமெல்லாம் விரும்பும் மட்டினில் விண்ணுறலாகுமே. இது எதுல வருதுன்னு சொல்லுங்க பிள்ளைகள். எதுல வருகிறது இது? பாரதியார் சுயசரிதை. பாரதியார் சுயசரிதை. என்ன ரைட். மானிடன் விரும்பியவற்றை அடையும் வழிவகை எதுவென ஞானியர் கூறுகின்றனர்? சொல்லுங்க. ஐம்புலன்களும் அன்னகரணம் உயிர் ஆகியவற்றை ஒன்று சேர்ந்து விருப்பத்துடன் நன்மையை விரும்பினார். ம்ஹும். ஐம்புலன்கள், அந்த கரணங்கள், உயிர் ஆகியவற்றை ஒன்று சேர்த்து விருப்பத்துடன் என்ன செய்ய வேண்டும்? அந்த நன்மையை நாட வேண்டும். இப்படி நாங்க படிக்கிற நேரமே எழுதியிருக்கிறோமா இல்லையா? கேள்வி எல்லாம் எழுதியிருக்கிறோமா இல்லையா? நாங்க இது படிக்கிற நேரமே இப்படி எழுதியிருக்கிறோமா இல்லையா? எழுதிக்கிறோம் சார். ஒரு ஆண்டு தான் விட வருது. ரைட். அடுத்து பாருங்க. விலங்கியற்கை என்ற தொடரினூடாக நீர் விளங்கிக் கொள்வது யாது? பல பொருட்களிலும் ஆசைப்படும் குணம். ஓகே. பல பொருட்களில் ஆசைப்படும் குணம் என்று சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வேற என்ன சொல்லலாம் நாங்க? அலைப்பாயும் மனம். ஓ, ஒரு வழிப்படாத மனம், அலைபாயும் மனம் என்றெல்லாம் சொல்லலாம். சரியா? ஓகேயா? ரைட். அடுத்தது பாருங்க. பட்டி பெருக வேணும் தம்பிரானே, பாட்பண்ணை பொங்க வேணும் தம்பிரானே, மேலி பெருக வேணும் தம்பிரானே, நாடு தழைக்க வேண்டும் தம்பிரானே, நல்ல மழை பெய்ய வேணும் தம்பிரானே, ஏர் தழைக்க வேண்டும் தம்பிரானே, எல்லோரும் வாழ வேண்டும் தம்பிரானே. இப்பாடலில் கலப்பையை குறிப்பதற்கு அமைந்துள்ள 2 சொற்களை வைப்பிள்ளேன். மேல், மேலி, ஏர். ஏர். மேலியும் ஏறும். சரியா? மேலியும் ஏறும். விவசாயிகள் பரந்த நோக்கு இப்பாடலில் எவ்வாறு புலப்படுகிறது? நாடு வளர நாடு வளர வேண்டும், வேண்டும் நல்ல என்று மழை பெய்ய கூறுகிறது. வேண்டும், ம் உழவுகளில் ஓகே, ஏறு குட். இருக்க வேண்டும். நாடு வளர வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், உழவு தொழில் அதாவது ஏர் சிறக்க வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும் என்று கேட்கிறாங்க. என்ன
இதனூடாக அவங்களுடைய பரந்த மனசு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. ரைட். குளிர் குளித்து மணல் கொண்ட கள்ளா இளமை அளிதோ தானே ஆண்டு உண்டு கொள்ளோ தொடித்தலை விழுந்தண்டு ஊன்றி நடுக்குற்று இருமி இடையிடை சில மூதாளராகிய எமக்கே. இது எதுல வருது பிள்ளைகள் சொல்லுங்க. சங்கப்பாடல்ல புறநானூறு. புறநானூறு. என்ன? புதுமையின் இறங்கத்தக்க நிலை இங்கு எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? தண்டூன்றி நடத்த, ம், பேசுவதற்கு சிரமப்பட, ம். இருமலுக்கிடையில் சில சொற்களை பேசுதல். ஓகே. அதாவது நடுங்குதல், மிகுதியான இருமல் இருத்தல், என பேசுவதற்கு சிரமப்படுதல், தண்டூன்றி நடத்தல். எழுதாதாக்கள் இருந்தா எழுதிக் கொள்ளுவோம். கள்ளா இளமை என்பதனூடாக இளமை பருவத்தின் எத்தகைய தன்மை புலப்படுகிறது பிள்ளை? கள்ளா இளமை என்பதிலிருந்து நீங்க விளங்கிக் கொள்வது என்ன? ம், வஞ்சகமற்ற அனுபவமற்ற பருவம். ம், ம், ம். விளைவுகளை ஆராயாது செயற்படும் இளமை பருவம். விளைவுகளை ஆராயாது செயற்படுகின்ற இளமை பருவம். ஓகேயா? சரியா? எழுதிக் கொள்ளுங்க எழுதாட்டி. விளைவுகளை ஆராயாது செயற்படுகின்ற இளமை பருவம். ஓகேயா பிள்ளை? பேசுங்கவன். ஓ சார். ஓ ரைட். இப்ப இந்த ரெண்டு கேள்வி செய்யுங்க பிள்ளைகள். அடுத்த ரெண்டு கேள்வி செய்யுங்க.
இன்னொரு 2 minutes தரம் பிள்ளைகள் இது முடிச்சிருங்க. ஓகே, ரேகா வாசிங்க இந்த சினிமா மொழியை. இந்த சினிமா மொழியை அதன் தன்மையை தனித்துவத்தை உணர்ந்து ஒரு படைப்பாளி அதை அழுத்தமாக கையாளும் போது அங்கே நல்ல சினிமா பிறக்கிறது. இந்த மொழியிலிருந்து மாறுபட்டு வாய்ப்பேச்சினால் கதை சொல்ல முற்பட்டால் அங்கே சினிமா நலிவடைகிறது. பேசும் மொழி போலவே இந்த மொழி நயம் அதை பயன்படுத்தும் படைப்பாளியின் திறனை கற்பனை வளத்தை பொறுத்தது. சூரியன் உதயமாவதை கண்டால் ஒருவன் ஓஹோ விடுகிறது எனலாம். கவிஞன் அதை கண்டாலோ பொழுது புலர்ந்தது யாம் செய்து தவத்தால் என்கிறார். ரைட். நல்ல சினிமா பிறப்பதும் நலிவடைவதும் எதனாலன்னு சொல்லுங்க. சினிமா மொழியை அதன் தன்மையை தனித்துவத்தை உணர்ந்து ஒரு படைப்பாளி அதை அழுத்தமாக கையாளும் போது நல்ல சினிமா பிறக்கிறது. மாறாக இந்த மொழியிலிருந்து மாறுபட்டு வாய்ப்பேச்சினால் கதை சொல்ல முற்பட்டால் அங்கு சினிமா நலிவடைகிறது. ஓகே, இன்னும் சுருக்கமா நாங்க அதை சொல்றேன்டா, சினிமா மொழியை உணர்ந்து அதனை அழுத்தமாக கையாண்டால் சினிமா பிறக்கிறது. வாய்ப்பேச்சால் கதை சொல்ல முற்பட்டால் சினிமா நலிவடைகிறது. ஓகே ஆப்லே? ஓகே சார். சரியா? ரைட். அடுத்தது 2வது கேள்வி பாருங்க. மொழியின் நயம் அதை பிரயோகிப்பவனை பொறுத்தது என்பதை எழுத்தாளர் எவ்வாறு விவரிக்கிறார்? சொல்லுங்க. மொழியின் நயம் அதனை பிரயோகிப்பவனை பொறுத்தது என்பதனை எழுத்தாளர் எவ்வாறு விவரிக்கின்றார்? சூரியன் உதயமாவதை சாதாரண ஒருவனின் கூற்றோடு கவிஞன் ஒருவரின் கூற்றை வித்தியாசத்தை வச்சு. அத எப்படி சொல்லலாமா இருந்தா, சூரிய உதயத்தை கவிஞன் எப்படி சொல்லுவான், சாதாரண பாமரர் எப்படி சொல்லுவார் என்பதனை எடுத்துக்காட்டி சொல்லி இருக்கிறார். வேணும்னா உதாரணம் சொல்லலாம். கவிஞர் எப்படி சொல்லுவாரு அப்படி? சூரிய உதயத்தை கவிஞர் எப்படி சொல்லுவாரு? ஓஹோ விடுகிறதுன்னு சொல்லுவாரா? இல்ல, இல்ல, பொழுது புலர்ந்தது நாம் செய்த தவத்தால் என்று சொல்லுவார். இதையே ஒரு சாதாரண மனிதன் எப்படி சொல்லுவான்? ஓஹோ விடிந்து விட்டதுன்னு சொல்லுவார். என்ன? ரைட். ஓகே, அடுத்தது வாசிங்க. என் அருமை என் செல்வம். அருமை புறப்பட வேண்டியதுதான். பரம்பு மலையின் இனிய சுனை நீரில் ஒரு முடக்கு குடியுங்கள். கடைசியாக முடிந்த மட்டுக்கும் இந்த மலைப்பூக்களின் மனத்தை இழுத்து மூச்சடக்கிக் கொள்ளுங்கள். கடந்து செல்கையில் காற்று வீசும். ஆனால் இந்த மலைப்பூக்களின் மனம் பறவைகளின் ஓசை ஒழியாது. பாறை இருந்தால் பேச்சு கொடுப்பார்.
புறப்படுகிறோம் பரம்பே. மதுவிலும் புலாலிலும் கலத்திருந்த நட்பு நம்முடையது. ஓகே. இக்கூற்று எத்தகைய மனநிலையில் கபிலரால் கூறப்படுகிறது? சொந்த நாட்டை விட்டு பிரிகின்ற சோகமான நிலை. சொந்த நாட்டை விட்டு பிரிகின்ற சோகமான மனநிலை. என்ன? சொந்த நாட்டை விட்டு பிரிகின்ற சோகமான மனநிலையை இது எடுத்துக்காட்டுகிறது. ரைட். யாரிடம் கபிலருக்குள்ள ஈடுபாடு இவ்வாறு புலனாகின்றது? சொல்லுங்க. பாரியோடு தான் பழகிய நினைவுகளை மீட்பதனூடாக. பாரியோடு தான் பழகிய நினைவுகளை மீட்பதனூடாக இது புலப்படுகிறது. அப்படித்தானே? ஓகேயா? ரைட் பிள்ளைகள், இதுல தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். நாங்க அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஆண்டை நாங்க பார்க்க போறோம். ஆகவே கொஞ்ச நாளைக்கு நாங்க ஒரு 4-5 கிளாஸ்ல பார்ட் 3 தான் பார்க்க போறோம். உங்களுக்கு தொடர்ந்து நான் பார்ட் 1 பார்த்து நான் தொடர்ந்து ஒரு 4-5 கிளாஸ்ல பார்ட் 3 கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இந்த பார்ட் 3 நாங்க இப்படி பார்த்தா ஓகேயா? குறுவிடை வினாக்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க தொகுப்பு வினாக்கள் பார்ப்போம். சரியா பிள்ளை? ஓகேயா? ரைட். மரியம், ரியாஸ், உங்களுக்கு கிளியரா விஷயங்கள் எல்லாம்? மரியம், ரியாஸ். ரைட். ஓகே. நான் இன்ஷா அல்லாஹ் இதுல வீடியோ நான் போடுவேன். அதையும் பார்த்து இன்னும் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.